விரிந்த பல கருத்துக்களை சுருக்கி சொல்லுவதில் வல்லவன் வள்ளுவன். அப்பேற்பட்ட ஆசா நூலை ஏதோ 2 அறிவிக்கப்பட்டு சொல்லுகிறேன். இனியவை கூறல் என்பது மற்றவருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய சொற்களை சொல்ல வேண்டும் என்பதுதான். மற்றவர் மகிழ்ச்சி உண்டு பண்ணக்கூடிய சொல் 2 வகை உண்டு. ஒன்று நட்புக்காக மகிழ்ச்சியாக பேசலாம். மற்றொன்று சான்றோர்கள் அவர்கள் சொல்லுகின்ற சொல் இனிமையை மட்டுமல்ல, இனிமையை தருவது மட்டுமல்ல, பிறவி பிணிக்கும் மருந்தாகவும் அமையும். அதில் முதல் பாடல் இன்சொலால் ஈரம் அலைப்படித்தளவாம் செம்பொருள் கண்டாறு வாய் சொல்லலாம். இன்சொல்லாவன ஈரம் அலைப்படித்தளவாம். ஞானிகள் செம்பொருள் கண்டவர்கள். செம்பொருள் கண்டது செம்மையான பொருள் அறிந்தவர்கள். செம்பொருள் என்ன? அது வெளியில் காணுவதா, உள்ளே காணுவதா? செம்பொருள் செம்மையான பொருள். செம்பொருள் என்பது உண்மை பொருள், மெய்ப்பொருள் என்றது. அவர்கள் அது எப்படி அந்த பொருளை அறிந்தார்கள் என்றால் மிகப்பெரிய தவம் செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தவம் என்றால் என்ன? இப்போ மாணிக்கவாசகன் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தார். அகத்தீசன் மெய்மையானவன். அவர் எப்படி அந்த மெய்மையானார்? மெய்யானவர் என்றால் அவர் காமதேகத்தை நீக்கினவர். காமதேகத்தை நீக்காமல் ஒருவன் உண்மையை அறிய முடியாது. இப்போ மாணிக்கவாசகனும் காமதேகத்தை நீக்கினவர். காமதேகத்தை நீக்கினால்தான் இந்த அளவுக்கு அவர் பேச முடியும். வள்ளுவனும் காமத்தை நீக்கினவன். வள்ளுவன் அகத்தீசனை பூஜை செய்து ஆசி பெற்றது. அகத்தீசனை பூஜை செய்ய அந்த உண்மை செம்பொருள் அறிய முடியும். அப்போ செம்பொருள் அறிவதற்கு சிறப்பறிவு வேண்டும். சிறப்பறிவு இல்லாமல் செம்பொருள் அறிய முடியாது. அப்போ செம்பொருள் என்பது உண்மை பொருள். உண்மை பொருள் அறிவதற்கு சிறப்பறிவு வேண்டும். சிறப்பறிவு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பக்தி வேண்டும். பக்தி செலுத்துவது யாரிடம் செலுத்துவது? மற்றொரு குற்றமற்றவன், செம்பொருளைந்தவன் குற்றமற்றவன். குற்றமற்ற ஞானியாகிய வள்ளுவனையும் குற்றமற்ற ஞானியாகிய மாணிக்கவாசகனையும் போன்ற ஞானிகளை வணங்கினால் இந்த குற்றங்கள் தீரும். அப்போ குற்றமற்றவனுடைய ஆசி பெற வேண்டும். அப்போ குற்றமற்றவன் யார் என்றான்? புண்ணியவான்கள். சரி, புண்ணியவான்கள். புண்ணியம் செய்தால் மட்டும் சிறப்பறிவு குற்றமற்ற வாழ்வு வருமோ? வராது. புண்ணியம் செய்தால் நல்ல பிறவி கிடைக்கும். ஆனால் குற்றமற்றவன் யாருன்னா அவன் தான் விகாரமற்றவன், தேக பந்தம் அல்லது காமத்தை நீத்தவன். காமத்தை தீர்த்தவன் தான் குற்றமற்றவனாக இருக்க முடியும். குற்றமற்றவனை வணங்கினால்தான் இவன் குற்றமற்றவனாக இருக்கிறான். அப்போ செம்பொருள் அறிந்தவர்கள். அப்போ செம்பொருள் அறிதல் என்பது குற்றமற்ற ஒன்றை அறிதல். அப்போ குற்றம் நம்ம உடம்பில் இருக்கா, வெளியே உண்டா என்று கேட்டான். உடம்பில் குற்றம் இருக்கக்கூடாது. அப்போ மும்மல கசடு காமம் இருக்கின்றது. அந்த காமத்தை ஞானிகள் துணை கொண்டு நீக்க வேண்டும். காமதேகம் நீங்க சிறப்பறிவு தோன்றும். சிறப்பறிவு தோன்ற நம்ம யார், நமக்கு ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் ஈழை இருமல் வந்தது, ஏன் முதுமை வந்தது, ஏன் சாவு வந்தது என்று அறிய முடியும். இல்லை என்றால் கடைசி வரையிலும் நாளைக்கு சாவான். நாளைக்கு அவனுக்கு வயசு முடிய வேண்டியா இருக்கும். இன்றைக்கு கற்பனைகள் செய்வான். பல கற்பனைகள் செய்வான். இந்த கற்பனையை குற்றமற்றவனிடம் இருக்காது. ஞானியும் நீயே ஓம் என்றால் உடன் வருவாயே. மூப்பில்லா தேக ஞானம் தந்தருளும் முழுமை பெற்ற ஞானியே. ஒப்பில்லா ஞானியும் நீயே ஓம் என்றால் உடன் வருவாய்.